அரைச்சி வச்ச புளி தண்ணியை விட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். இந்த வெல்லத்தையும் போட்டுடலாம். நல்லா புளி தண்ணி கொதிக்கும் போது இந்த வெல்லம்லாம் நல்லா உருகி எல்லாம் சேர்ந்து செம டேஸ்டான ஒரு இஞ்சி புளி ரெடி ஆகும். இது நல்லா கொதிக்கட்டும். இது தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு செமையாக சூட் ஆகும். நல்ல காம்பினேஷன். தயிர் சாதம் இஞ்சி புளியும் சூப்பரான காம்பினேஷன்.